தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திரு இபிஎஸ் அவர்கள் கொங்கு மண்டலத்துல தொடங்கி இருக்காரு. கொங்கு மண்டலம் ஏற்கனவே அதிமுகவின் கோட்டைன்னு சொல்லுவீங்க. எங்க அண்ணன் வேலுமணி பெரிய கூட்டத்தை எல்லாம் கூட்டுவாரு. ஆனா நீங்க உங்களுக்கு பல மாவட்டங்கள் டெபாசிட் பறிபோன மாவட்டங்கள்லாம் ஒரு 7 தென் மாவட்டத்துல சில பகுதிகள் இருக்கிறது. அந்த பகுதியில எல்லாம் தொடங்கி இருக்கலாமே இந்த பயணத்தை. அங்கிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லி அழைக்கிறார் சார். எல்லாரும் வேணும், எல்லாரும் வாங்க, ஒரு அணியில நிப்போம், நம்ம ஒன்னா பயணிச்சு தமிழ்நாட்டை காப்பாத்துவோன்றாரு. தமிழ்நாட்டை ஓங்கிட்ட இருந்து காப்பாத்திருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு போயிருக்கிறோம். என்ன தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா அப்படியே இஸ்ரேல் சுத்தி வளைச்சிருச்சா இல்ல சீனா சுத்தி வளைச்சிருச்சா இந்த அதிபரை? அதான் சொல்றேனே, இப்ப நடக்க போற தேர்தல் 4.5 வருஷம் நீங்க என்ன கிழிச்சிங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு இதை விட்டுட்டு சிறுபான்மை ஓட்டுகள் வேணாவா சார்? பிஜேபி கூட இருந்தா போட மாட்டாங்க சார் தமிழ்நாட்டுல. தம்பி கேமரா தம்பி அவருக்கு அப்படியே கர்ச்சீப் எடுத்து கொடுப்பா. அவர் சொல்றப்பே பாருங்க உணர்ச்சி கிளம்பாய் மாதேசுக்கு கண்ணெல்லாம் பொங்குது. அவர் கர்ச்சீப் எடுத்து கொடுப்பா. அம்மா காலத்திலேயே சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுக பெருசா வந்தது இல்லை. இதுதான் உலக உண்மை. இது திரு ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாம எல்லாம் போனாரு எதிர்கட்சியா இருக்கும் போது, அந்த மாதிரியா சார் திரு ஸ்டாலின் அவர்களுடைய புரட்சி பயணம், அதே போல ஒரு விடியல் பயணம் எல்லாம் சொன்னாங்களே, அந்த மாதிரியா இது? இந்த ஜீம்பூம்பா பொட்டி ஒண்ணு எடுத்துட்டு போய் பக்கத்துல வச்சுக்கிட்டு அரசு மரத்துக்கு கீழே பெட்ஷீட் போட்டு உட்காந்துட்டு சொம்பு வச்சுக்கிட்டு ஆக கொண்டாந்து உங்க பிரச்சனை எல்லாம் கொட்டுங்க, நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படி ஜீம்பூம்பா பொட்டி வச்சு மந்திர கோயில் மைனர் மாதிரி மந்திர கோல் வச்சுட்டு போனாரு. அந்த மாதிரி எல்லாம் போலீங்க. எல்லாம் என்ன அட்டூழியம் பண்ணானுங்க போனாச்சு ஆகுனா. அது சூர்யா கேட்டார் மிச்சத்துக்கு வேண்டிதான் நாம எங்க குடும்பத்தோட உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்கிறியா மும்பைல? எங்க எல்லாம் வாய் தச்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? சமூக ஆர்வலர்கள் நல்லா தெரியறவங்களாம். மூடு டாஸ்மார்க் மூடு ஒருத்த பாட்டு பண்ணான ஒருத்தன் ஒரு அயோக்கிய பையன் எங்க போயிட்டாங்க? அதிமுக பாஜக அவ்வளவுதான் போல தெரியுது. அணி இன்னும் புதுசா யாரும் வர்ற மாதிரி தெரியல போல தெரியுது. மோர் சஃபிஷியன்ட் பாஸ். இருக்கிற சுனாமி எதிர்ப்பலை 2011 அவங்க அப்பாவுக்கு எப்படி சுனாமி எதிர்ப்பலை அடிச்சதோ அவங்க அப்பாவே மிஞ்சிற மாதிரி டபுள் சுனாமியால அடிச்சிட்டு இருக்கிறப்ப, அதான் நான் சொல்ற மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த சாமி பழனிசாமி வரணும். வணக்கம் மணிகண்டன் சார். வணக்கம் மாதேஷ். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். சொல்லுங்க. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு எடப்பாடி பழனிசாமி கிளம்பிட்டாரு. நீங்களும் இதே ஸ்லோகன் தான் போல. யாருக்கு போன் பண்ணாலும் அலோன் கூட சொல்றது இல்ல போலயே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்றீங்க போல தெரியுது. ஆமா, அறிவாலயத்துக்கிட்ட இருக்கிற தமிழகத்தை ஒட்டுமொத்தமா மீட்போம் அப்படின்னு புரட்சி தமிழ் நேற்று கிளம்பிட்டாரு. எல்லா மக்களும் கிளர்ந்தெழுந்து அவர் பின்னாடி வந்துட்டு இருக்கிறத நேற்று பார்த்திருப்பீங்க. நேற்று காலையில அந்த இங்க இருந்து அவர் அனுப்பி வச்சுட்டு அந்த நிகழ்ச்சியில நானும் கலந்துக்கிட்டேன். மக்கள் எழுச்சி கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல, செட்டிங் இல்ல. செட்டிங் வச்சுட்டு அப்படி நடந்து போற மாதிரி 2 லேடிஸ் வந்து நின்று ஐயா வரீங்களா வாங்க அப்படின்னு கும்பிடுற இந்த செட்டிங் செட்டப் அந்த கெட்டப் எதுவுமே இல்ல. சாதாரணமா நடந்தாரு, சாதாரணமா மக்கள்கிட்ட பேசினாரு, எந்த மேக்கப்பும் இல்லாத சாதாரணமா டீ கடையில போய் உட்காந்து டீ குடிச்சாரு. காலையில இன்னைக்கு பாத்திருப்பீங்க கோயம்புத்தூர்ல வாக்கிங் போனாரு. இதுதான் மேக்கப் இல்லாத அரிதாரம் பூசாத பழனிசாமி. நான் வேற எதுவும் சொல்லல. இல்ல ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஐயா ஸ்டாலின் கூட இங்க தேனாம்பேட்டை பகுதிகளில் போயிருந்தாரு. அவங்க உறுப்பினர் சேர்க்கையும் நடத்துறாங்க. அதே போல ஒரு பண்பாட்டு போர், அரசியல் போரை பாஜக நிகழ்த்தி இருக்கிறது. அதற்கு எதிராக ஓரணியில் எல்லாரும் திரளணும், எடப்பாடி உட்பட அவரையும் போய் கூட சந்திச்சு கூப்பிடுவேன், தமிழ்நாட்டை காப்பாத்தணும் அப்படின்னு போயிருக்காரு. அதுக்கு போட்டியா மாதிரி தெரியுது இந்த பயணம். அதாவது சென்னை பகுதிக்கு 3வது 4வது கட்டத்துலதான் சுற்றுப்பயணம் போறாருங்க. அப்ப நிச்சயமா வந்து செனட்டாப் ரோடு பக்கம் போனாரு அப்படின்னா திராவிட நாயகர் இருக்காருல்ல, அவர் வீட்டு பக்கமும் போய் நிச்சயமா மக்களை காப்போம் தமிழகத்தை உங்ககிட்ட இருந்து மீட்போம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயும் பிட் நோட்டீஸ் அதிமுக காரங்க கொடுப்பாங்க. என்னங்க பண்பாட்டு போர், பாரத போர், இஸ்ரேல் போர் வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்கு என்ன கேடு வந்துருச்சு? தீபாவளி அப்ப பட்டாசு வெடிப்பாங்க, பொங்கல் அப்ப பொங்கல் வச்சு மக்கள் மகிழ்ந்து சாப்பிடுவாங்க. இப்ப நடக்க போறது பொங்கல். இப்ப யாராவது தீபாவளி பட்டாச பத்தி பாப்பாங்களா? எப்பப்பெல்லாம் உங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கிறீங்களோ, இல்ல தோல்வி பயம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுதோ, இல்ல வந்து எதிர்ப்பு சுனாமியால தலைக்கு மேல முழுக போகுதுன்னு தெரியுதோ, உடனே அவங்க பழைய துருப்பிடிச்ச அந்த உளுத்து போன கத்தி எடுத்துக்குவீங்க. வடக்கு வாழுது தெற்கு தேயுது, ஐயோ தமிழா சோற்றால் அடித்த பிண்டமே, இந்தி வாழுது தமிழ் ஒழிது, இந்த மாதிரி இன மொழி உணர்வு. இப்ப என்ன பிரச்சனை வந்தது? ஏன்னா
போயிடுச்சு அப்ப எல்லாமே. இதுக்கு இப்ப நடக்க போற தேர்தல் 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேணுமா, 7.5 ஆட்சி கொடுத்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா, மோடி இல்ல வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லி அழைக்கிறார் சார். எல்லாரும் வேணும், எல்லாரும் வாங்க ஒரு அணியில நிப்போம், நம்ம ஒன்னா பயணிச்சு தமிழ்நாட்டை காப்பாத்துவோன்றாரு. தமிழ்நாட்டை ஓங்கிட்ட இருந்து காப்பாத்திருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு போயிருக்கிறோம். என்ன தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா அப்படியே இஸ்ரேல் சுத்தி வளைச்சிருச்சா இல்ல சீனா சுத்தி வளைச்சிருச்சா இந்த அதிபரை? அதான் சொல்றேனே, இப்ப நடக்க போற தேர்தல் 4.5 வருஷம் நீங்க என்ன கிழிச்சிங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு இதை விட்டுட்டு மோடிய பாத்தியா, அமித்ஷா தாடிய பாத்தியா, இதுவே உங்ககிட்ட பொழப்பா போச்ச. மக்கள் பைத்தியக்காரன் இல்லைங்க. நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல், ரோட்டு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் மிக தெளிவா தெரிஞ்சவங்க தமிழக மக்கள். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நீங்க என்ன வேணாலும் நாடகம் கட்டுங்க, நாடகம் நடிங்க. ஒரு காலத்துல குறிஞ்சி மலர்ந்து தூர்தர்ஷன்ல நாடகம் நடிச்சு எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கழுத்தெடுத்தாரு. அந்த மாதிரி என்ன மேக்கப் போட்டுக்கிட்டவனாலும் நடக்க சொல்லுங்க. 2026 தேர்தலுக்கு அப்புறம் இவர் எங்க போக போறார்? அரபிக்கடல்ல இவரை தூக்கி எறிய போறாங்க. திமுக மரண தோல்வி தோற்கடிக்கப்பட்டு அநேகமா தமிழக அரசியல் எப்படி 67 காங்கிரஸ் திமுக இருந்தது புரட்சி தலைவருடைய வரவுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியே காணாமடிக்கப்பட்டு போய் திமுக அதிமுக மாறிச்சோ, அந்த மாதிரி திமுகங்கிற கிராண்ட் ஓல்டு பார்ட்டி கதம் கதம். மெரினா பீச்சுக்கு பக்கத்துல திமுகவுக்கு ஒரு இது கட்டிடுவாங்க. பொறுத்து வந்து பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாம எல்லாம் போனாரே எதிர்கட்சியா இருக்கும் போது, அந்த மாதிரியா சார் திரு ஸ்டாலின் அவர்களுடைய புரட்சி பயணம், அதே போல ஒரு விடியல் பயணம் எல்லாம் சொன்னாங்களே, அந்த மாதிரியா இது? இந்த ஜீம்பூம்பா பொட்டி ஒண்ணு எடுத்துட்டு போய் பக்கத்துல வச்சுக்கிட்டு அரசு மரத்துக்கு கீழே பெட்ஷீட் போட்டு உட்காந்துட்டு சொம்பு வச்சுக்கிட்டு கொண்டாந்து உங்க பிரச்சனை எல்லாம் கொட்டுங்க, நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படி ஜீம்பூம்பா பொட்டி வச்சு மந்திர கோயில் மைனர் மாதிரி மந்திர கோல் வச்சுட்டு போனாரு. அந்த மாதிரி எல்லாம் போலீங்க. மக்களில் ஒருவனா, பக்கத்து வீட்டுக்காரரா, சித்தப்பனா, பெரியப்பனா, அண்ணனா, அந்த மாதிரி எந்த மேக்கப்பும் இல்லாத என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு நெருடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு புதிதாக அவருக்கு Z+ கொடுத்திருக்கிறதுனால அந்த மத்திய போலீஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு 15 பேர் புடைசூழ இருக்கிறது. மக்கள்கிட்ட ஒரு நெருக்கத்தை ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு பார்த்த உடனே அவங்களை கூப்பிட்டு, இது என்னுடைய மக்கள், என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள், இவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது, அதனால அவங்க எங்கிட்ட அணுகி வர்றது எந்த விதத்திலையும் நீங்க தடை பண்ணாதீங்க நேத்தே கூப்பிட்டு சொல்லிட்டாரு. மக்கள் இயல்பா பாக்குறாங்க. சாதாரண தமிழ்ல, அதாவதுங்க பான் வித் சில்வர் ஸ்பூனுக்கு புளியப்பம் விட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் பசியப்பம் விட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் வித்தியாசம் தெரியுமில்ல. சாதாரண கிளை செயலாளரா இருந்து மேல அந்த இடத்துல உட்கார்ந்தவரு அவர் ஐயா கருணாநிதி கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்ங்கிற மாதிரி கருணாநிதியோட மகனா வந்தவர் கஷ்டம் ஏதாவது தெரியுமா? அவர் ஒரு மாய உலகில வாழ்றாரு. வாய் சவடால எழுதி கொடுக்கறதுக்கு 4 பேர் இருக்கிறான். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க ஒரு 10 நிறுவனம் வச்சுக்கிட்டு அப்பயும் பயம் வருது. நான் ஒண்ணு கேக்குறேங்க, இல்ல திரு ஸ்டாலின் அவர்களும் அடிப்படையிலிருந்து வந்தவர் தான், கீழ்நிலையிலிருந்து வந்தவர், படிப்படியா உயர்நிலைக்கு வந்தவர். உங்களுக்கு தெரியும், எமர்ஜென்சியால பாதிக்கப்பட்டு அடி வாங்கின தலைவர்கள் அவரும் ஒருத்தர். அந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு ஏன் தெரியாம போச்சு? காமராஜர் மாதிரி ரேஷன் அரிசி சாப்பிட்டு வந்தாரா? இல்ல மாசம் மாசம் உங்க அப்பா போய் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல 250 ரூபாய் சம்பளம் வாங்கி அதுக்கப்புறம் தான் அரிசி வாங்கி குத்தி குழையில இட்டு ஏதாவது ஒரு இது சொல்லுவாங்க, கத்துக்கடல் சூழ்நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும், ஓரகப்பை எடுத்து இடையிலிட வெள்ளி எழும் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்களே. அந்த மாதிரி மாடர்ன் தியேட்டர்ஸ்ல 150 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்து நான் ராத்திரி 9 மணிக்கு கொண்டாந்து கொடுத்து அதுக்கு மேல போய் அரிசி வாங்கிட்டு இருந்து உலையில போட்டு குத்தி அதுக்கு மேல உழ வச்சு இதை எடுத்து இலையில போடுறதுக்கு வெள்ளி எழும் காலையில அந்த மாதிரி சாப்பிட்டாரா? அவங்க அப்பா அன்னைக்கே பாதி தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு கோடீஸ்வர மகனா பான் வித் சில்வர் ஸ்பூனு. உங்களுக்கு ரொம்பவும் பரிச்சயமான மகாராஷ்டிரா கவர்னர் திரு CPR கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க சார். எமர்ஜென்சியால பாதிக்கப்பட்டவர் திரு ஸ்டாலின் வரலாறு எல்லாம் அவருக்கு தெரியும். யார் அடிச்சா? இப்ப கூட இருக்கிற காங்கிரஸ்காரன் தானே போட்டு குத்தனா வாயை திருப்பி விட்டான். பண்ணது யாரு சொன்னா? என்னமோ அப்படியே அமெரிக்காக்காரன் பண்ணிட்ட மாதிரி சொல்றீங்க. மானங்கட்டு போய் அவங்களோடய கூட்டணி வச்சுட்டு தெரியுங்க. இவரை முதல்ல பிசாவிலேயே பிடிச்சி உள்ள போடல, இவர் ஏதாவது வேற கேஸ்ல போனாரு. அந்த பழைய வரலாறுல ஏப்பாவும் அவர் வயது கருதி அதெல்லாம் நான் கடந்து போறேன். அவர் நடத்துறது நாடகம். ஒரு எதிர்கட்சிங்கிறது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. ரெட்டி பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரா இருக்கிறப்ப இதே மாதிரிதான் பஸ் மூலமா பயணம் மேற்கொண்டு ஆந்திரா முழுக்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு, ஏன்னா அந்த எதிர்கட்சி அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு 4 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்துல 5 ஆண்டுகள் இல்ல அப்படிங்கிறப்ப மக்கள்கிட்ட நெருங்கி போகணும் அப்படிங்கிறது ஒரு காரணம். சந்திரபாபு நாயுடுகாரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா போன ஆட்சிக்கு முன்னாடி போனாரு. ஆட்சி பொறுப்புல இருக்கிற ஏற்கனவே ஜீபும்பா பொட்டி வச்சுக்கிட்டு 500, அதாவது எல்லா மக்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிட்டேன்னு சொன்னீங்க.
நம்ப முடியாத 506 வாக்குறுதிகள் கொடுத்து 99.99% நாங்க வந்து அந்த வாக்குறுதி எல்லாம் நாங்க நிறைவேற்றிட்டோங்கிறப்ப வாக்குறுதி போய் ஒவ்வொரு இல்லத்தையும் சென்று அடைஞ்சிருக்குது. மகளிரை முன்னேற்றிட்டோம், மாணவர்களை முன்னேற்றி விட்டோம். இந்த தமிழ்நாட்டில் நாங்க முன்னேற்றாதவங்களே யாரும் இல்ல, எல்லாத்தையும் முன்னேற்றிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு ஐயா ஊடு ஊடா வந்து போய் நிக்கிறீங்க? இவ்வளவு நலத்திட்டங்கள், 506 வாக்குறுதிகள், மகளிருக்கு உரிமை தொகை, எல்லாத்துக்கும் நானே முதல்வன், என் குடும்பமே முதல்வன் திட்டம், என்னென்னமோ திட்டம்லாம் கொண்டு வந்தவரு உங்க முகத்தை கொண்டு போய் காட்டணும்னு அவசியம் இல்லையே. ஒவ்வொரு வீட்டு வாசலையும் உங்க நல திட்டங்கள் போயிருக்குங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய திட்டங்கள் போயிருக்கிறதாவும், அதாவது திமுக ஆட்சியின் திட்டங்களால் நீங்க என்ன பலன் அடைஞ்சிருக்கீங்கன்னு ஒரு 6 கேள்வி கேட்கறாங்க. அதையும் தான் டிக் பண்ண சொல்றாங்க, எழுத சொல்றாங்க ஆப்ஷன் கொடுத்து. அருமையா டிக் அடிப்பாங்க, அருமையா ஆப்ஷன் கொடுப்பாங்க. தலைவரா உங்களுக்கு தான் ஓட்டுப்பாங்க, மக்களுக்கு தெரியாதாங்க எல்லாம் சொல்லுவாங்க, ரிபிட் அடிப்பாங்க. என்னைக்கு வந்து 2026 தேர்தல்னாலும் அன்னைக்கு ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு ரிபிட் அடிப்பாங்க. அவரு பாவம் ஒரு கனவு உலகில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, எல்லாம் புன்னகையோட வரவேற்பாங்க. இப்பதானே என்ன அந்த ரத்தம் கூட காஞ்சிருக்காது. ஒருத்தன் அந்த அஜித் குமார்ங்கிற பையனை எனக்கு தெரிஞ்சு பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகணும் அங்க போயிருவானுங்கல்ல, அங்க கூட நடக்காத, எமர்ஜென்சியில கூட நடக்காத அராஜக திராவிட போலீஸ் ஒரு பையனை கொண்டு போய் அவனை வந்து பாத்தீங்கன்னா கடத்தி கொண்டு போய் அவனை அடிச்சு, அவன் உடம்புல எந்த ஒரு உறுப்பும் பாத்தீங்கன்னா முழுசா இல்லைங்கிற அளவுக்கு அடிச்சு கொண்டுட்டு எல்லா ஆட்சியிலும் நடக்குது சார். அதிமுக ஆட்சியிலும் இந்த லாக்அப் டெத் எல்லாம் நடந்திருக்குது. பெனிக்ஸ் ஜெயராஜ், சாத்தான்குளம் வரலாறும் எடப்பாடி ஆட்சியில் நடந்தது. அதே போலதான் இன்னைக்கு இது நடந்திருக்கு சார். பென்னிஸ் ஜெயராஜோட கொலை நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வருடத்துல அதிமுக ஆட்சியில தான் லாக்அப் டெத் நடந்தது. என்ன மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? 24+1 25 இந்த 4 ஆண்டு கிரகம் முடிச்ச தமிழ்நாட்டு திராவிட மாடல் ஆட்சியில பாத்தீங்கன்னா 24 பேர் இதே மாதிரி அடிச்சு கொண்டிருக்கான். அதாவது லாக்அப்ல வச்சு அடிச்சு கொண்டான். இந்த பையனை கடத்திட்டு போய் கொண்டிருக்கிறான் அந்த திராவிட போலீஸ், இந்த திராவிட போலீஸ்ன்னு சொல்றாங்களா, இந்த போலீஸ் அடிச்சு கொண்டிருக்கிறான். என்ன பேசுறீங்க? அவ்வளவு டைலாக் விட்டீங்களா? அந்த எங்க போயிட்டானுங்க எல்லாம்? இந்த வாய வாடகை கூட்ட நாய்க்கு இருப்பானுங்க சினிமா நடிகர்கள், எங்க போயிட்டாங்க? ஒருமையில வேண்டாம். இந்த மும்பைல என்ன இது மிச்சர் சாப்பிட்டு இருக்காரா சூர்யா? அவங்க அப்பா சிவகுமாரோட உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்கிறாரா? வாய்க்கிலேயே பேசுறீங்களாடா எல்லாருமே. போன எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில வந்து 20,000 போராட்டத்தை தூண்ட விட்டு 4 போராட்டம், 4 ஆர்ப்பாட்டம், தமிழ்நாடே சுடுகாடு ஆகிற மாதிரி போராட்டம் பண்ணிக்க. அப்பயும் அமைதியா அந்த ஆட்சி கொண்டு போராடுறது உரிமைப்பா, போராட்டப்பா அப்படின்னு சொல்லி விட்டாரு. அப்பெல்லாம் கொதிச்சு எழுதிங்க ட்விட்டர்ல ஆவுனா போடுவாங்க. சித்தார்த்து ஒரு சொறி நாய் இருந்தது, எங்க போச்சு சொறி நாய்? ஒருமையில வேண்டாம், கொஞ்சம் கண்ணியமா ஒரு விவாதம். உடன்பிறப்பு மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட பேசுறேன். சூப்பர் ஸ்டார் சித்தார்த் எங்க போயிட்டாரு? கன்னடராஜ் எங்க போயிட்டாரு? ஆவுனா அங்க பக்கத்து மாநிலத்துல உட்காந்துட்டு உனக்கும் தமிழ்நாட்டுக்கு நீ வில்லன், சினிமாவில வில்லனா நீ அறியப்பட்ட, இங்க ஆவுனா ஏதாவதுன்னா கொதிச்சு எழுவாரு, எங்க போயிட்டாரு? அங்க யாரோ கல்குடிக்கி எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு கொதிச்சு எழுந்தாரு. 50 இடத்துல கொத்துக்கறி போட்டு கொண்டிருக்காங்க போலீஸ், எங்க போயிட்டாரு கன்னடராஜ்? இன்னொருத்தர் தமிழ் வாடகை கூடுவாரு, இங்க தமிழன் பாரு, அப்படியே பார்டர் தாண்டி பெங்களூர் போயிட்டா படம் ஓடணும், அவர் நடிச்சு படம் எல்லாம் ஓடணும் அப்படின்னு அங்க அப்படியே வேஷம் மாத்துவாரு சத்யராஜ், எங்க போயிட்டாரு அவரு? நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் ரிமோட் எல்லாம் தூக்கி எறிஞ்சாரு, முட்டு மொத்தமா இருக்கிற 4 பேர்த்தையும் கொண்டு போய் அறிவாலயத்துல அடவு வச்சுட்டு அங்க போய் ஏவல் நாயா உட்காந்துருக்காரு, எங்க போயிட்டாரு? புரியாத பாஷையில பேசுவாரு. எல்லாம் என்ன அட்டூழியம் பண்ணானுங்க போனாச்சு. ஆகுனா அது சூர்யா கேட்டார், மிச்சத்துக்கு வேண்டிதான் நாம எங்க குடும்பத்தோட உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்கிறியா மும்பைல? எங்க எல்லாம் பாய் தச்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? சமூக ஆர்வலர்கள் நல்லா தெரியறவங்களாம். மூடு டாஸ்மார்க் மூடு ஒருத்த பாட்டு பண்ணான ஒருத்தன், ஒரு அயோக்கிய பையன், எங்க போயிட்டாங்க? டாஸ்மார்க் மூடிட்டாங்களா ஆட்சி வந்த உடனே? எல்லாம் பாய வாடகை விட்டு பொழிச்சுட்டு இருக்கிறவனுங்க. திமுகவின் நாற்றம் பிடித்த அந்த ஊழல் படத்தை வாங்கி தின்னும் வயிற்றை வளர்க்கும் பன்றிகள் இவனுங்க, பன்றிகள். கடுமையா வார்த்தைகள் வேண்டாம். அதிமுக ஆட்சி ஒருவேளை வந்தால் டாஸ்மார்க் எல்லாம் இழுத்து மூடப்படுமா? அந்த வாக்குறுதி எல்லாம் சொல்லுங்களேன் மக்களுக்கு. திரு இபிஎஸ் அவர்கள் இந்த பயணத்துல சொல்லுங்க. போன தடவை எல்லாம் குடிச்சிங்களடா, துடிச்சிங்கள, பிட்டு போட்டீங்க. அங்க போன கக்கூசுல ஹிந்தி இருக்குது, இங்க பார்த்தா தமிழ் இல்ல அப்படின்லாம் குடிச்சவெல்லாம் எங்க போனீங்க? உங்க வாயை தச்சுக்கிட்டீங்களா? வாயை அப்படியே வாயெல்லாம் இந்த இதுல சிவாஜி கணேசனுக்கு ஊமையாயிருவாரு, அந்த மாதிரி வாயெல்லாம் ஊமையாகி போயிட்டீங்களா? நீ உண்மையான தமிழ் மக்கள் இத மாதிரி ஒரு கொடூரமா ஜெயராஜ் பெரிக்ஸுக்கு குடிச்சிக்கல. இப்ப செத்தவன் இந்துங்கிறதுனால விட்டுட்டீங்களா? ஏன்னா அப்ப செத்தவன் கிறிஸ்தவன் அப்படிங்கறதுனால குதிச்சிங்களா?
இப்ப எங்க போச்சு ஒரு சமூக மேல உள்ள அக்கறை? இப்ப தமிழ் மேல உள்ள அக்கறை எங்க போச்சு? டார்ச் லைட் ரிமோட்டையும் ஓங்கி உடைச்சார, டார்ச் லைட் ஃபியூஸ் போயிட்டு அறிவாலயத்துல கொண்டு போய் என்ன இப்ப காவல் ஏவல் நாய் வேலை பாக்குறாரு கமலஹாசன். ஒருமை வேண்டாம் வேண்டாம், ரொம்ப அநாகரிகமா பேசுறீங்க மணிகண்டன், மரியாதையா பேசுங்க. பேசுறாங்க அவனுக்கு என்ன மரியாதை? அறிவாலய எச்சிலைய பொறுக்கிட்டுக்கிற பன்றிகள். மணிகண்டன் கண்ணியமா பேசுங்க, ஒரு விவாதத்தை தர்க்க ரீதியா வாதம் பண்ணணுங்க. நீங்க வந்து கருத்தா எதிர்கொள்ளுங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. சொல்லுங்க. திரு இபிஎஸ் அவர்கள் கொங்கு மண்டலத்துல தொடங்கி இருக்காரு. கொங்கு மண்டலம் ஏற்கனவே அதிமுகவின் கோட்டைன்னு சொல்லுவீங்க. எங்க அண்ணன் வேலுமணி பெரிய கூட்டத்தை எல்லாம் கூட்டுவாரு. ஆனா நீங்க உங்களுக்கு பல மாவட்டங்கள் டெபாசிட் பறிபோன மாவட்டங்கள்லாம் ஒரு 7 தென் மாவட்டத்துல சில பகுதிகள் இருக்கிறது. அந்த பகுதியில எல்லாம் தொடங்கி இருக்கலாமே இந்த பயணத்தை அங்கிருந்து. ஆமா, காலையில தான் அண்ணன் பாண்டே கிட்ட கேட்டுக்கு இந்த மாதிரி இடக்கு முடக்கான கேள்வி, நான் அதையும் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒண்ணு கேட்கிற, தென் மாவட்டத்தில் தொடங்கி இருந்தா என்னவாங்க சார்? உங்களுக்கு பலமான கொங்கு மாவட்டத்தை விட்டுட்டு தென் மாவட்டத்தில் தொடங்குறாரு, இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு இருப்பீங்க. சரி, இந்த கருமாந்திரமே வேண்டாம் போன்னு மெட்ராஸ்ல தொடங்கி இருந்தாருன்னா, சார் திமுகவுடைய கோட்டை இங்க முதல்ல தொடங்குறாரு, கூட்டம் கம்மியா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க. இந்த பஞ்சாயத்தே வேணாம் அப்படின்னு டெல்டா பக்கம் போய் இது பண்ணா, சார் கம்யூனிஸ்டுகள் ரொம்ப பலமா இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள்ல முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு, இது சரிப்படுமா சார்னு கேட்பீங்க. கேள்வி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நொட்டு கண்டுபிடிக்கணும், நொல்ல கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. கேளுங்க கேள்வி என்ன வேண்டாம். அங்க அந்த பகுதி ஏற்கனவே உங்களுக்கு அது வெற்றி வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய பகுதி தான். நீங்க அங்க கூட்டத்தை ஒரு மாசா காட்டணும், அந்த தொடக்கத்தை ஒரு பெரிய கூட்டத்தை காட்டணும்னு நினைச்சு பண்றீங்களா? அந்த திட்டத்துல இபிஎஸ் பண்ணிருக்காரா? அதாவது சென்டிமெண்டா எந்த விஷயத்தையும் முதல்ல கொங்கு பெல்ட்ல இருந்து அம்மா அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறப்ப கொங்கு பெல்ட் தான் முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. 2011 அப்ப அந்த கேடு கட்ட கருணாநிதி ஆட்சிக்கு சாவு மணி அடிச்சது இதே கோயம்புத்தூர்ல தான் தொடங்கினாங்க. போதுமா சென்டிமெண்ட்? அம்மா 2011 முதல் கூட்டமே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இவனுங்க ஏதாவது செம்மொழி அந்த மொழி அப்படின்னு ஒரு மாநாடு போட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க ஜாப் அடிச்சாங்களா. அதுக்கப்புறம் சரியா 2 மாசத்துல அம்மா மாநாடு போட்டாங்க. போட்டுதான் அந்த சாவு மணி தான் செக்ரட்டரியேட் வரைக்கும் அடிச்சுது. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி பண்ணிருக்கிறாரு. இதுல ஏன் அங்க ஆரம்பிக்கல இங்கே ஆரம்பிச்சாரு சார்? நேற்று அவர் கட்டிருந்த சட்டையில வேட்டியில பார்த்தா கொஞ்சம் கஞ்சி கம்மியா போடுறது, முடமுடப்பு கம்மியா இருந்ததாம கூட்டம் வராம அப்படியே பார்த்து சோர்ந்து போயிட்டாருன்னு கேளுங்க. ஏதாவது இல்ல மணிகண்டன் சார், ஆக்சுவலா வந்து அதிமுக வந்து ஒரு அணி அமைத்து அதற்கு பிறகாக இந்த மாதிரி ஒரு பயணம், சுற்றுப்பயணம், அதெல்லாம் இன்னும் அதற்கான வேலைப்பாடுகள் எல்லாம் முடிக்காமலே இந்த பயணத்தை தொடங்கி இருக்கீங்க. பிஜேபி வேற நேற்றுக்கு வந்து அந்த மேடையில, அதிமுகவின் மேடையில வந்து நேற்றுக்கு அவங்களும் வந்து வரவேற்று இதை வந்து இதற்காக உறுதுணையா நிக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அன்வர் ராஜா வேற அதிமுகவின் அமைப்பு செயலாளர், பிஜேபி இருக்கிறதுனால எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டெல்லாம் கூட வராம போயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பிஜேபியை வச்சிட்டு இருக்கிறது ஒரு சுமை மாதிரி தெரியலையா அதிமுக அணிக்கு? அன்வர் பாய் பத்தி அப்புறம் வருங்க. ஒருவேளை இப்ப மரியாதைக்குரிய தேசிய திராவிட மாப்பிள்ளை பிஜேபி மாநில தலைவர் ஏற்கனவே தொலைபேசி மூலமா பொதுச்செயலர் அழைச்சாரு. அவர் நேற்று வராம இருந்தா நேரம் மாதேஷ் என்ன பண்ணிருப்பாரு, காலையில 10 மணிக்கே பஞ்சாயத்து ஆதன் பஞ்சாயத்தை கூட்டிருப்பாரு. 10 பேர்த்த கூப்பிட்டு வச்சு அழைப்பு விடுத்தும் நயினார் நாகேந்திரன் புறக்கணித்தது ஏன் அப்படின்னு 10 பேர்த்துக்கு நேரம் பேட்டி எடுத்து விட்டுருப்பீங்க. வந்தா சுமையாங்கிறீங்க, வராம இருந்திருந்தா பகையான்னு கேக்குறீங்க. முறைப்படி கூப்பிட்ட அத்தனை பேரும் வந்து இன்னைக்கு முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்க, 2024 2 கட்சியும் இந்த கூட்டணியில பிளவு ஏற்பட்டு கொஞ்சம் 2 பேரும் வசை மாறி பொழிஞ்சு 2 பேரும் ஒரு வெகு தூரம் விலகி போனதுனால 2 பேர்த்துக்குள்ள நீங்களாம் சொல்லுவீங்களா இந்த கோல் கேட்டு ஜெல்லு ஏதோ அணபாட்டு எல்லாம் போட்டு ஒட்டணும், ஃபெவிகால் எல்லாம் போட்டு ஒட்டணும்ங்களா, அந்த மாதிரி ஒட்டணுங்கிறதுக்காக தான் 8 மாதத்துக்கு முன்பே இந்த 2 கட்சிகளுக்கும் கூட்டணி அப்படிங்கறது அமைஞ்சிருக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. காலப்போக்குல அங்க 2 பேரும் டிஷ்யூம் சின்ன டாக்டர் பெரிய டாக்டர் ஊசி எடுத்துட்டு கத்திரிக்கோள் எடுத்துட்டு 2 பேரும் டிஷ்யூம் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. அதுக்கு வந்து திரை, கதை, வசனம், டைரக்ஷன் வந்து மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறத அன்புமணி ராமதாஸே சொல்லியிருக்கிறாரு. நான் கூடுதலா ஒரு தகவல் சொல்றேன். தைலாபுரம் சண்டைக்கு காரணம், சண்டை படத்துக்கு திரை, கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா மாதிரியே திறம்பட அதை நடத்துறாரு. அதுக்கு வந்து யாரு பாடகர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபல பின்னணி பாடகி பி சுசீலா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்களுக்குள்ள இந்த சண்டையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவங்க வந்து சேர போறாங்க. இந்த அம்மா வந்து மரியாதைக்குரிய கேப்டன் திருமதி விஜயகாந்த் வந்து போக்கு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. போக்கு இடம் எங்க வருதோ போங்க, ஸ்டாலினோட சேர்ந்தா அதான் அதிமுக தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்தா தமிழகத்திலையும் இந்த கூட்டணி ஆட்சியில கூட்டணி அப்படிங்கிறது கூட்டணி சொல்றேன் உடனே கூட்டணி மந்திரி சபையா அப்படின்னு குறுக்க போதாதீங்க, ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற குரூப் மாதிரி இங்கேயும் ஆட்சியில இருக்கும்.
மத்தியில் நாளைக்கு வந்து நீங்க ஆட்சியில பங்கு பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இல்ல அறிவாலயம் வந்து எங்க காலேஜ வித்து கொடுத்தாங்க, அதுக்கு நான் கடமையாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறக்கின்ற தருவாய் வரையில் தன்னுடைய அரசியல் எதிரியாக நினைத்த திமுகவோட திரு விஜயகாந்த் ஒருபோதும் கூட்டணி வைக்கல. பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரு, அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேர்வையா சிந்தி கட்டின மண்டபத்தை இடிச்சு எலும்பு கூட நிறுத்தின திமுகவோட ஒருபோதும் அவர் திரும்பி பார்க்கல. இல்ல எனக்கு இன்னைக்கு வர்ற இந்த வேற ஏதோ சில விஷயத்திற்காக நான் விஜயகாந்துக்கே துரோகம் பண்ணுவேன், அவர் சமாதியில போய் சத்தி அடிச்சு அவர் தலையில ஓங்கி அடிச்சு துரோகம் பண்ணுவோம்னா போ சொல்லுங்க அறிவாலயம் பக்கம். யார் வேண்டாம் இல்ல சார், முழுகிற நீங்க போய் விழுந்து நானும் ஜாவரேன் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சார் அத போட்டோம். ரைட்டு சார், நீங்க இதையெல்லாம் நினைவுபடுத்தி சொல்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்றீங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பிடித்த மாதிரி தானே போக முடியும், அவங்களுக்கு பிடிக்கணும்ல. பிஜேபியோட கூட இருந்தா என்ன நடக்கும்னு அன்வர் ராஜாவுக்கே டவுட் இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரும்ல. ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு அந்த சந்தேகம் தான், நாளைக்கு பிஜேபினா நமக்கு லாபம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு என்ன என்கிட்ட ஒரு வீடியோ ஷாட் இருக்குது, அனுப்புறேன். இந்த நம்பர் என்கிட்ட இல்லைங்க கேப்டன், திருமதி கேப்டனோட நம்பர். ஒரு வீடியோ ஷாட் அனுப்பிச்சு வைங்க. 2014 மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பிரதமரா பதவி ஏற்றுக்கிறப்ப போய் அவரை கட்டி தழுவி விஜயகாந்த் அவர்கள் எப்படி உச்சி மோந்தார், அதே மாதிரி மோடி அவர்கள் விஜயகாந்தை பார்த்து எப்படி அளப்பரிய அன்பை காமிச்சார் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு போய் அங்க இதுல மீளா துயில படுத்திருக்க விஜயகாந்த் முதுகுல ஒரு குத்தம், நெஞ்சில ஒரு குத்தும் குத்திட்டு அப்படியே அந்த மண்டபத்தை போய் இந்த எலும்பு கூட பாதியா காட்சி அளிக்கிற விஜயகாந்த் கஷ்டப்பட்டு உண்மையாலுமே வேர்வை சிந்தி சிந்தி கட்டின மண்டபம் இன்னைக்கு எலும்பு கூட காட்சி அமைக்குது இல்ல, அதையும் போய் பார்த்து அறிவாலயத்து பக்கம் வண்டியை கொண்டு விட்டு முழுகிற டைட்டானிக் கப்பல சேர்ந்து ஒட்டு மொத்தமா முழுக சொல்லுவேன். எக்கேடு கட்டு போட்டு யாருக்கு என்ன இல்ல நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக பாஜக அவ்வளவுதான் போல தெரியுது அணி, இன்னும் புதுசா யாரும் வர்ற மாதிரி தெரியல போல தெரியுது. மோர் சஃபிசியன்ட் பாஸ். இருக்கிற சுனாமி எதிர்ப்பலை 2011 அவங்க அப்பாவுக்கு எப்படி சுனாமி எதிர்ப்பலை அடிச்சதோ அவங்க அப்பாவே மிஞ்சிற மாதிரி டபுள் சுனாமி அலை அடிச்சிட்டு இருக்கிறப்ப, அதான் நான் சொல்ற மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த சாமி பழனி சாமி வரணும், எங்களை காக்க வந்த எல்லை சாமி வரணும்னு மக்கள் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடைய அந்த பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவாங்களா, அது வந்து நல்லா உள்ளங்கை நெல்லிக்கனியா நேற்று கோயம்புத்தூர்ல தெரிஞ்சது. மக்கள் எழுச்சியா வந்து அவர்கிட்ட தானா வந்து செல்ஃபி எடுத்துக்க அவரால் ஒரு பாயிண்டே நவர முடியல. ஏதோ சாதாரண தான் அவரு பதவியாக்கு வந்தப்ப எல்லாரும் சொல்லுவாங்க முனியாண்டி விலாஸ் ஓனர் மாதிரி இருக்கிறாரு அப்படிம்பாங்க. அந்த அப்படி இருக்கிற முனியாண்டி விலாஸ் ஓனர்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க, குழந்தைங்க பேர் வைக்க சொல்லி கேட்கறாங்க. எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்குது. சாதாரண மனிதர் எந்த திரை பின்பலமும் தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் இல்லாத காமராஜர் எப்படி சாதாரண குடும்ப பின்னணியில இருந்து வந்தாரோ அந்த மாதிரி பின்னணியில இருந்து அதிமுக முதலமைச்சரானவர் பன்னீர்செல்வம் முதல்ல, அதை நான் மறுக்கல. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்ட திறமையாளர் பழனிசாமி. இதுதான் வந்து கட்டியம் கூறுது. அதனால நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. போட்டு இந்த விஷயத்துக்கு வரேன். இது அதிமுகவில் தொடர வேண்டும் என்றால் அன்வர் ராஜாவாக அவர் இருக்கணும். இல்ல அப்படின்னா அவர் வேற ஏதாவது முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் அன்வர் பாயா மாற சொல்லி எஸ்டிபிஐலயோ இல்ல ஜவாஹிருல்லாவோடயோ இல்ல வேற போய் சேர்ந்துக்க சொல்லுங்க. அது மணிகண்டன் முடிவு பண்ண முடியாது, அதிமுக முடிவு பண்ண வேண்டியது. இது அதிமுக வந்து நீங்க அதிமுகவில் இருந்தா நீங்க சொல்ல அப்படி வேணா ஒரு தொண்டரா கூட அவருக்கு சொல்லலாம். ஏன்னா ஒரு தொண்டரா பார்த்து கூட அவருக்கு சொல்லலாம். அவர் அமைப்பு செயலாளரா இருக்காரு. அவரு வந்து பிஜேபி கூட சேர்ந்தா அங்க தமிழ்நாட்டுல என்ன நிலைமைன்றத சொல்லிட்டாரு நேத்து. அன்வர் ராஜா என்ன துணை பொதுச் செயலாளரா KP முனுசாமியா உங்கூர்காரர் மாதிரி அவரே பேசாம இருக்கிறாரு. பிஜேபி எதிர்ப்பாளர் என்று அறியப்பட்ட KP முனுசாமியே பேசாம இருக்கிறார். அண்ணன் CV சண்முகம் பேசாம இருக்கிறாரு. பிஜேபினா துள்ளி குதிச்சு கத்தி சண்டை போடுற அண்ணன் ஜெயக்குமாரே சும்மா இருக்கிறப்ப 45 அமைப்பு செயலாளர்ல ஒரு செயலாளர் அவர் ஏற்கனவே இந்த கட்சிக்கு எதிராக துரோகம் பண்ணி சசிகலாவுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்து தூக்கி எறியப்பட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து வருந்துகிறேன்னு கேட்டதுக்கு அப்புறம் தடங்களுக்கு வருந்துகிறேன்னு தூர்தர்ஷன்ல அந்த காலத்துல போடுற மாதிரி மறுபடியும் உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. அவர் உள்ள இருந்துகிட்டு அவர் வேலையை காட்டுறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க அன்வர் ராஜாவாக இருக்க விரும்புனீங்கன்னா சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அதிமுக தொடருங்கள். இல்ல நீங்க அன்வர் பாயா இருக்கணும்னு உங்க மதப்பற்ற காமிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா போய் ஏதாவது ஜவஹர்லாவோட சேர்ந்துக்குங்க. சிறுபான்மை ஓட்டுகள் வேணாவா? சிறுபான்மை ஓட்டுகள் வேணாவா சார்? பிஜேபி கூட இருந்தா போட மாட்டாங்க சார் தமிழ்நாட்டுல. தம்பி கேமராக்கார தம்பி அவருக்கு அப்படியே கர்ச்சீப் எடுத்து கொடுப்பா. அவர் சொல்றப்பே பாருங்க உணர்ச்சி கிளம்பாய் மாதேசுக்கு கண்ணெல்லாம் பொங்குது. அவர் கர்ச்சீப் எடுத்து கொடுப்பா. அம்மா காலத்திலேயே சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுக பெருசா வந்தது இல்லை. இதுதான் உலக உண்மை. இதுமோ அப்படி சிறுபான்மையினர் ஒட்டு மொத்தமா அதான் ஒண்ணு சொல்லுவாங்க, வளர்த்தவன ஆடு நம்பாதான் கசாப்பு போடுறவனை தான் நம்பும் அப்படிங்கிற மாதிரி. அம்மா காலத்திலேயே அது என்ன துரதிருஷ்டமோ தெரியல 100 சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குதுன்னா
70% பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் அந்த ஓட்டு போகும், 30% அம்மாவுக்கு வரும். இப்ப பாஜகவோட சேர்ந்ததுனால அந்த ஓட்டு வராது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். இவர் என்ன புதுசா வந்து பாய் சொல்றாரு, வந்து சிறுபான்மையர் ஓட்டு வராதுன்னா நீ இப்ப வெளியே போய் இல்ல இல்ல சார், உன்னை யாரும் தமிழ்நாட்டுல அண்ணன் தண்ணி புழகிறதுக்கு யோசிக்கிறாங்க, பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு. அந்த வார்த்தை நான் அது அப்படி சொல்றேன். கூட்டணி வைக்க யோசிக்கிறாங்க பிஜேபியோட. ஆனா அதிமுக அவசரப்பட்டாங்களோ? எப்பா நாட்டாம அண்ணன் தம்பி புழங்காதுன்னு சொல்றியா? ஐயா அன்வர் ராஜா 98ல வாஜ்பாய் எங்கள் பிரதமர் வேட்பாளர், உங்கள் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு வாஜ்பாயை தேடி போய் கூட்டணி வச்சு பிஜேபினா ஏதோ வடநாட்டு ஜிலேபின்னு இருந்தவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பிஜேபி கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற மகாராஷ்டிரா கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன், மாஸ்டர் மாதன், பொன் ராதாகிருஷ்ணன் முதல்ல பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க அம்மா. இதெல்லாம் அன்வர் ராஜாவுக்கு தெரியாதம்மா? இல்ல அன்வர் ராஜா அப்ப அம்மா பொதுச் செயலாளராக இருந்து பிஜேபியோட கூட்டணி அறிவிச்சிருந்தா இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாரா? அன்வர் ராஜா டப்பிங் வாய்ஸ், ஏற்கனவே சசிகலாவுக்கு இந்த கட்சிக்கு ஏதாவது டப்பிங் வாய்ஸ் கொடுத்து தூக்கி எறியப்பட்டு மன்னிப்பு கடிதாசி கொடுத்ததுனால மன்றாடி கேட்டதுனால திரும்ப கட்சியில விட்டுருக்காங்க. கூட்டணியில உட்காந்துட்டு குழிபறிக்கிற வேலையை வச்சாருன்னா அவர் மீண்டும் தூக்கி எறியப்படுவார். ஏங்க மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் சேர்ந்து இந்த கூட்டணி, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா அதெல்லாம் கூட்டணி வைக்கிறப்ப? அவருக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியாது. அப்ப ஏன்னா பொதுச் செயலாளருக்கு இவர் கிளாஸ் எடுக்கிறாரா? இல்ல சார், வரப்போற இழப்புகளை சொல்றாரு, இழப்பு இருக்குன்னு சொல்றாரு, இழப்புகளை சொல்றாரு. நீ என்ன பழனிசாமியோட மக்களுடைய நாடி துடிப்பும் தமிழகத்தோட கலநிலவரம் தெரிஞ்சவரா? அப்ப பழனிசாமி இதெல்லாம் தெரியாம தான் அமித்ஷாவோட கூட்டணி வச்சிருப்பாரா? இவருக்கு ஏற்கனவே சசிகலாவுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்தாரு. இப்ப சசிகலாவோட டப்பிங் வாய்ஸா இல்ல சதிராட்டம் ஆடுற அறிவாலயத்தோட டப்பிங் வாய்ஸான்னு தெரியல. அன்வர் ராஜாவை அவருடைய வயது கருதி, அவருடைய அனுபவம் கருதி நான் தயவு செஞ்சு மன்றாடி கேட்கிறேன், ஈடுபடாதீங்க. மணிகண்டனுக்கு உங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலாம் கூட திமுகவை குறை சொல்லிடணும் அப்படின்ற எண்ணப்பாட்டுல இருக்கீங்க போல தெரியுது. மாதேசத்துக்கு காலையில பாத்ரூம்ல வெளியே போகலனா கூட வந்து மோடி காரணம், அமித்ஷா தாடி காரணம், RN ரவி காரணம்னு சொல்லுவீங்க. எனக்கு அந்த மாதிரி ஒண்ணும் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா, அதிமுகவுடைய ஒரு அமைப்பு செயலாளர், அதிமுக பொதுச் செயலாளர் இந்த கூட்டணியை வந்து ஏற்படுத்தி பொதுக்குழுவில் தீர்மானம் வாங்கி செயற்குழுல ஒப்புதல் வாங்கி இந்த கூட்டணி ஜெல்லாகி போயிட்டு இருக்கிறப்ப இவர் தனிப்பட்ட கருத்து, நான் ஒண்ணு கேட்கிறேன், தனிப்பட்ட கருத்துன்னு ஒண்ணு சொல்றாரு. நாளைக்கு என் ஃப்ரெண்ட் இருக்கிறார் ப்ரொஃபசர் ராமசீனிவாசன், பாஜக பொதுச் செயலாளர். 2026 என்ன தலைகீழா நின்னாலும் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாதுங்க. ஆனா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவோமா? அதிமுக ஆதரவாளர்கள் நாம ஒத்துக்குவோமா? இல்ல ஒருத்தர் உங்க காம்பவுண்டுக்கு பக்கத்துல வந்துட்டு தேவையில்லாம ஆட்டம் போட்டுக்கிட்டு அவர் சவுண்ட் விட்டப்பெல்லாம் நாம எவ்வளவு எதிர்ப்பு குரல் கிளப்பணும். நான்லாம் ஒரு அடி கீழே இறங்கி அவர் அடிச்சினேன். இப்ப இதே வேலையை அண்ணாமலை பண்ணப்ப நாம பொறுத்துட்டு இருந்தோமா? அம்மாவை இகழ்ந்து பேசினப்ப, அண்ணாவை இகழ்ந்து பேசினப்ப, திமுகவை இகழ்ந்து பேசினப்ப நாம சும்மா இருந்தோமா? அப்ப அதுக்கு உரிய பதிலடி கொடுத்தோம்ல. ஒரு கூட்டணி ஏற்படுது, தேசிய தலைமை அமித்ஷா அவர்களும் தமிழகத்தின் ஒரே ஒற்றை தலைவன் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்து இந்த திராவிட மாடல் ஆட்சி தூக்கி எறியணுங்கிறப்ப, இல்ல மைனாரிட்டிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பாஜக மெல்ல கால் ஊன்ற பாக்குது அப்படின்னா அதிமுகவோட ஒரு தொண்டன், அம்மாவால் வளர்க்கப்பட்ட தொண்டன், புரட்சி தலைவரால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு தொண்டன் பேசுற பேச்சு அது. அவருக்கு திரும்ப நான் சொல்றேன், நீங்க வந்து அன்வர் ராஜாவாக இருக்க வேண்டும் என்றால் அதிமுகவில் தொடர்கள். அன்வர் பாய் உங்க மதப்பற்ற காட்டணும்னா கெட் அவுட் ஃப்ரம் ஏடிஎம்கே. நான் ஒண்ணு கேட்கிறேன், இபிஎஸ் சொல்லட்டும், அதெல்லாம் வந்து இபிஎஸ் சொல்றது. ஆமா, நேத்தே அவருக்கு செய்தி போயிடுச்சு, அன்வர் ராஜாவுக்கு உரிய செய்தியும் போயிடுச்சு. இனி அன்வர் ராஜா இது பண்ணா தூக்கி எறியப்படுவார். ஒண்ணு நான் இன்னும் ஒண்ணு கேட்கிறேன், வேலூர் இப்ராஹிம் நண்பர் தான், பாஜகவுல வந்து தேசிய செயலாளராக இருக்கிற சிறுபான்மையினர் அணிக்கு, அவர் என்ன சொல்றாரு, முத்தலாக் சட்டம் அப்படிங்கிறது எங்க முஸ்லிம் மதத்துல உள்ள மகளிர் அத்தனை பேரும் வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க, அதனாலதான் வடநாட்டுல பாஜகவுக்கு ஓட்டு போட்டு எல்லாரும் பாஜகவை வெற்றி பெற வைக்கிறாங்க. அது உண்மையா பொய்யாகிறதுக்கே நான் போகல. பட் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் தான் எந்த கட்சியை சார்ந்திருக்கிறாரோ அந்த கட்சிக்கு கொள்கையா அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதற்கு விசுவாசமா நடக்கிறார். ஆனா அதிமுகக்குள்ள இருந்துட்டு உன்னோட தனிப்பட்ட மத உணர்வை காட்டுறீங்க. நீ எப்படி ஒரு மத உணர்வு இல்ல சார், அதிமுகவுக்கு வாக்கு விழாதுன்னு அவர் சொல்றாரு. நீங்க இபிஎஸ் எச்சரித்ததா சொல்றீங்க. பார்க்கலாம். நான் இறுதியா இன்னும் ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டி இணைய வழியா போயிட்டு இருக்கிறதுனால நான் இதை வந்து நேர்ல நான் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். திரு ஓபிஎஸ் அவர்களும் சுற்றுப்பயணம் போறாரு சார், அந்த தகவலும் வந்திருக்கு சார் நமக்கு. அல்லாஞ்சிருக்குதுன்னு பூனை போய் புடக்காளியில சிரிச்சுதான். எங்க அவர் கூட சுத்தி போவாரா? ஏங்க அந்த கூட 4 பேர் இருந்தானுங்க தூக்குறதுக்கு, அவனுங்களும் இல்ல.
ஆளுக்கு ஒரு பக்கம் 4 திசையில பிஞ்சு போயிட்டாங்க. அது ஏங்க காமெடி பீஸ், அதாவது எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்குச்சு அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி காங்க சார் மயிலாடு கண்டிருந்த பால்கோழி. என்டிஏ அலைன்ஸ்ல வரப்போறாங்க சார். அவங்களாம் திரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் வருவாங்க சார். பார்த்து பேசுங்க. நாளைக்கு டிடிவி நாளைக்கு நாளைக்கு ஒருத்தர் ஒரே மேடையில சந்திக்க வேண்டியதா போயிடும், இல்ல நீங்க கூட வணக்கம் வைக்க வேண்டியதா போயிடும். சரிங்களா மணிகண்டன்? டிடிவி தினகரனாவது தனக்கு ஒரு 3% வாக்கு இருக்குதுன்னு அவர் அதை நிரூபிச்சவர் ஒண்ணு. அதாவது முன்னாடி எல்லாம் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ற மாதிரி பழனிசாமி அந்த சாமி அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தவர், என்னைக்கு இந்த கூட்டணி ஏற்பட்டதோ திரு எடப்பாடி பழனிசாமி மீது அந்த மாதிரி எந்த தாக்குதலும் தொடுக்காம மிக கண்ணியமா இருக்கிற. ஏன்னா நாளைக்கு கூட்டணியில எல்லாம் ஒன்று சேர ஒரு வாய்ப்பு இருக்குது. கூட்டணியில நாமளும் அதிமுக சேர வேண்டியிருக்குன்னு அவர் கூடுதலா ஒண்ணு சொல்லியிருக்காரு. தேவை ஏற்பட்டால் என்னை அழைத்தால் நான் அதிமுகவிற்காக பிரச்சாரம் பண்றேங்கிற அளவுக்கு ஒரு பண்பாளரா இருக்கிறார் தினகரன். ஆனா 4 பேர் இருந்தானுங்க, அதுல 3 பேர் காலி. யாராவது கூட இருக்கிற தனியே தன்னந்தனியே அப்படிங்கிற மாதிரி ஒத்தையால் இருந்துகிட்டு பண்ற காமெடி பாத்தீங்கன்னா, நடுவுல அவர் பாத்தீங்கன்னா இப்ப மோடிக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாரு. அது எதை தின்றால் பித்தம் தெளியும்னு சித்தம் கலங்கி போய் பன்னீர்செல்வம் தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நான் தயவு செய்து முன்னாள் முதலமைச்சர், நீங்களும் அதிமுகவில் 3 முறை முதலமைச்சரா இருந்தவர், ஒரு சீனியர் அப்படிங்கிற முறையில நான் கேட்டுக்கிறேன், வாயடங்கி இருங்க. உங்களை காப்பாற்றக்கூடிய டெல்லி சாமி, மோடி சாமி, அமித்ஷா சாமி உங்களை கைவிட மாட்டாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு 30-35 சீட்ல ஏதோ உங்களுக்கும் நிச்சயமா சீட் 1-2 ஒதுக்குவாங்க. வாங்கிட்டு கூட வண்டியில ஏறுங்க. நீங்க கேட்கற மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் கிடைக்காது, ஸ்லீப்பர் கிளாஸ் அது உங்களுக்கு உறுதியா கிடைக்கும். போற போக்குல 30-35 சீட்டுட்டீங்க, அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க. 20-25 ரேஞ்சுக்குள்ளாரதான். அதுக்குள்ள ஒரு 22 சீட்டு மாதிரி இருக்கும். கடந்த முறை 20 சீட்டா 20, இந்த முறை ஒரு 2 சீட்டு சேர்த்து கொடுப்பாரு எடப்பாடி. நீங்க பெரிய நம்பரா நீங்க வாங்கி கொடுக்கணும்னு பழைய ஆர்எஸ்எஸ் பாசம் உங்களுக்கு இருக்கு போல, அதனால ஏதோ முடிவு பண்றீங்க நீங்க. பழைய ஆர்எஸ்எஸ் பாசம் இருந்தா தப்பு இல்லைங்க, ஐஎஸ்எஸ் பாசம் இருந்தா தான் தப்பு. நான் ஐயா பன்னீர்செல்வத்துக்கு கூட சொல்ல வந்தேன், எப்படியாவது பேசாம வாயடங்கி இந்த வண்டியில தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற இந்த இதுல ஏறி பாருங்க, நிச்சயமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்காது. அப்படி ஏதாவது வாய் அடக்கம் இல்லாம எதையாவது பேசுனீங்கன்னா, ட்ரெயினை விட்டீங்கன்னா பிளாட்பாரத்தில் தான் நிற்பீங்க, கேரா பிளாட்பாரம் ஆயிடுவீங்க. ஒண்ணு. ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்க, நான் சொன்னதை இதான், எப்படியும் மாதேஷ் சிண்டு முடியறதுல நீங்க நவீன நாரதர்னு எனக்கு தெரியும். ஒரு பேக்கேஜ் பாஜக, வேந்தர், டாக்டர் மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேக்கேஜ் அடிப்படையில ஒரு 30-35 சீட்டு கொடுப்பாங்க. அதுல உள்ள அவங்க பிரிச்சுக்குவாங்க. திரு தினகரனுக்கு, பன்னீர்செல்வத்திற்கு, வேந்தர் ஐயாவுக்கு, ஏசி சண்முகத்திற்கு, ஜி.கே. வாசன் இவங்க எல்லாம் பிரிச்சுக்குவாங்கன்னு சொல்லது நீங்க வழக்கமா சிண்டு முடிகிற வேலையெல்லாம் வேண்டாம். இல்ல மேடையில இவங்க எல்லாம் ஒரே நேரா உட்காருவாங்களா, எல்லாம் திரும்பி முதுக பாத்துக்கிட்டு உட்காருவாங்களான்னு தெரியல, எப்படி இருக்குன்னு தெரியல. இது பாருங்க, இப்படி இந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்கு மத்தியில இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சா அது நல்லாவா இருக்கும்னு தெரியல. மக்கள் தான் அதை முடிவு பண்ணுவாங்க, மக்கள் பாப்பாங்க அந்த மேடையை நிச்சயமா. இவ்வளோ டீட்டெயிலா டீப்பா பைனாகுலர் வச்சுக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில என்ன நடக்குதுன்னு பாக்குறவரு உங்க ஆபீஸுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற அறிவாலயத்துல நான் ஒரே ஒரு வார்த்தையோட முடிச்சிடுறேன். அண்ணாவை பழித்து பேசியதால், அம்மாவை பழித்து பேசியதால் 2024 தொடர்ந்திருந்தால் இந்த கூட்டணி வெற்றி பெறுன்னு தெரிஞ்சும் அந்த பாஜக கூட்டணியை உதறி தள்ளிட்டு வந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி, சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் 3 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, திமுக என்பது அண்ணா காலம் தொட்டே ஒரு பூர்ஷ்வா கட்சி, அண்ணா காலம் தொட்டே சாதிய படிநிலைகளை தூக்கி பிடித்த கட்சி, அண்ணா காலத்திலேயே இது இருந்ததுன்னு பேசுனத வாயை மூடிட்டு காதை பொத்திக்கிட்டு இதை காதலியே உழுவாத மாதிரி கடந்து போற மானங்கட்ட அண்ணா அவர்களுக்கு பின்ன அந்த கட்சியை அபகரிச்சுக்கிட்டு அவர் பேரை சொல்லி வயிற்று பொழப்பு நடத்திட்டு இருக்கிற திமுக காரங்க யாராவது சண்முகத்துக்கு இது வரைக்கும் கண்டனம் தெரிவிச்சாங்களா? அண்ணா காலத்திலேயே ஒரு பூர்ஷ்வா கட்சி, சாதி படிமானத்தை தூக்கி பிடிச்ச கட்சின்னு இவ்வளவு பெரிய விமர்சனத்தை நமக்கெல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு கற்றுக் கொடுத்த அண்ணாவை பத்தி இவ்வளவு ஒரு இழிச்சொல் அவர் சொல்றப்ப, இந்த அண்ணா கபலீகரம் பண்ணி இன்னைக்கு வைத்த வளர்த்து இன்னைக்கு ஆசியாவிலேயே ஆக பெரும் பணக்காரனா இருக்கிற மு.க. ஸ்டாலினுடைய கட்சிக்காரங்க ஏதாவது கேட்டாங்களா, இல்ல அவரு தான் கேட்டாரா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதே மாதிரி அவரு பாத்தீங்கன்னா போலீஸ் துறையின் ஈரல் மட்டும் இல்ல இதயமும் கெட்டு விட்டதுங்கிறாரு. உத்தரப்பிரதேசம் எனக்கு நினைவுபடுத்துது அப்படிங்கிறாரு. இதுவரைக்கும் நாங்கள் வரலாற்றிலேயே இவ்வளவு குறைந்த தொகுதியில் நாங்கள் போட்டியிட்டது இல்லை அப்படின்னு, உனக்கு கழுத்துல துண்டுதான் கிராமப்புறத்துல சொல்லுவாங்களே, இது போட்டுதான் இழுப்போம் அப்படிம்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் மாதேசுக்கு காதல உழுவாது ஒண்ணு. அதே மாதிரி அஞ்சு கட்சி அமாவாசை செல்வ பெருந்தகைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சம்பந்தமே இல்லாம ஒரு வண்டி ஏறி போய் தைலாபுரத்துல போய் பார்த்துட்டு வந்தானே, அடுத்த நாள் அண்ணா வன்னி அரசு என்ன கூட்டணியில சிந்து முடிய பாக்குறியா, நாங்க பெரிய கட்சியா காங்கிரஸ் பெரிய கட்சியா, காங்கிரஸுக்கு எங்கேயாவது ஆளுங்க இருப்பாங்களா,
ஊருக்கு மேற்கால தான் காங்கிரஸ் கட்சியா இருக்கு. ஊருக்கு மேற்காலன்னா நம்மள மாதிரி கிராமத்துல இருந்த சார் மாதிரி அவங்க நல்லா அவங்க புரியும்னு அவங்க நினைக்கிறேன். அவங்க அவங்க இன்டாக்டா இருப்பாங்க அதை சார், பாருங்க, இன்டாக்டா இருப்பாங்க. அதை மட்டும் பாருங்க. இன்டாக்டா இந்த இன்டாக்டா இருப்பாங்க. இன்டாக்டா ஆர்டி மாதிரியா ரவீந்திர இன்டாக்ட் அவர் திருப்பி 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 சொல்லுங்க. அவர் வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்குது தானே, அப்படியே டிஷும் டிஷும்னு. பாஜக அதிமுக மாதேஷ் நான் சொல்றேன் புரிஞ்சுக்குங்க. பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படாதுனாரு, துஷ்யம் ஏற்பட்டுச்சு. அண்ணாமலைய 5513 வருஷம் வரைக்கும் மாத்த மாட்டாங்கன்னாரு, மாத்திட்டாங்க. அப்புறம் இப்ப அடுத்தது சிண்டு முடிகிற வேலை என்னன்னா ஓட்டு கேட்டுற சீட்டு 80 சீட்டு வாங்க போறாங்கன்னாரு. எழுதி வச்சுக்க சொல்லுங்க. மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி, அமித்ஷா அவர்கள் சொன்னது 50 தொகுதிகளை அடையாளம் காணுங்கள்னா 50ல ஃபில்டர் பண்ணி ஒரு 20-25 தொகுதி அவங்க கேட்பாங்க. அமித்ஷா அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை 2029 மோடி அவர்கள் இந்த நாட்டை உலகில் உயர்த்திய இந்தியாவின் திருமகன் மோடி 4வது முறையா பிரதமர் ஆகிறதுக்கு தமிழகம் தன் பங்களிப்பை கொடுக்க வேண்டும், தமிழகம் நமக்கு அதிகமான எம்பி சீட்டை கொடுக்க வேண்டும்ங்கிறது அவருடைய நோக்கம். முதல் மீட்டிங்லயே பழனிசாமி அமித்ஷாவும் பேசிக்கிட்டது, மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ, 2029 ஃபார் பிஜேபிங்கிற ஒற்றை தாரக மந்திரத்திலையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை அரபிக்கடலில் தூக்கி எறியுங்கிற ஒற்றை புள்ளியில ஏற்பட்டதுனால சுணக்கம், இணக்கம், குழப்பம், அழுத்தம், ரத்த அழுத்தம், உப்பு, டயரியா எதுவுமே ஏற்படாது. அருமையா அந்த பயணம் போகும். பயணத்தினுடைய இறுதி இலக்கு கோட்டை 2029 மீண்டும் செங்கோட்டை. நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி. வேண்டும் சாமி, மீண்டும் சாமி. தமிழகத்தை காக்க வந்த எல்லை சாமி எங்கள் எடப்பாடி பழனிசாமி. நன்றி, வணக்கம்.